எந்த விதமான மசாலாவும் சேர்க்காம செய்யற இந்த டிஷ் தாறுமாறான டேஸ்ட்ல இருக்குங்க. நான் எங்க வீட்டுல நாட்டுக்கோழி எடுத்தாலே இந்த வறுவல் தான் பண்ணுவேன். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு பவுல் சின்ன வெங்காயம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் அதிகமா இருந்தா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இப்போ சிக்கனை சேர்த்துக்குருவோம். சிக்கனை எடுத்து அதுல உள்ள போன்லெஸ் பீஸா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த டிஷ்க்கு அதுதான் செம்ம டேஸ்டா இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 2 பரட்டி மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் வரை வேக விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதனால அடிபிடிக்கும். அடிபிடிக்காம இருக்க அப்பப்ப இடையில வதக்கி விடுங்க. சிக்கன்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகத்தை கையில எடுத்து நல்லா கசக்கி போடுங்க. அருமையான வாசனையா இருக்கும். கடைசியா கை நிறைய கொத்தமல்லி போட்டா நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க நீங்களே திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த டிஷ்க்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க.